வணக்கம். இன்றைய பிஎன்சியின் பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. கருணையோடு இருக்க வேண்டிய அரசு காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்வதா? மாற்றுத்திறனாளிகளை கைது செய்த திமுக அரசுக்கு அதிமுக கண்டனம். தேமுதிக தாவேக விருப்ப மனு விநியோகம். 234 தொகுதிகளுக்கும் மனுக்களை பெற்றுக்கொள்ள அறிவிப்பு. புலிப்பட வருமானம் விஜய்க்கு விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும். விஜய் வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம். கல்வியில் சிறந்த தமிழகம் தற்போது கஞ்சா நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்துவோம், சம்பளத்தை 300 ரூபாயாக வழங்குவோம் என்று திமுக அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என அதிமுக குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளது. இது தொடர்பாக எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 57 மாத திமுக ஆட்சியில் சராசரியாக ஆண்டுக்கு 40 நாட்கள் கூட வேலை வழங்கப்படவில்லை என மக்கள் புகார் தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பார்வை இழந்து நிற்பது மாற்றுத்திறனாளிகள் அல்ல, கண்ணை மூடிக்கொண்டு காட்டாட்சி நடத்தும் பொம்மை முதல்வரின் விடிய ஆட்சிதான் என அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய மாற்றுத்திறனாளிகளை கைது செய்ததோடு அல்லாமல் 14 மணி நேரம் பேருந்திலேயே அடைத்து வைத்து அலைக்கழித்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கருணையோடு இருக்க வேண்டிய அரசு காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்வதை என்னவென்று சொல்ல என்றும் அதிமுக கேள்விகளை எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வருகிற 12ஆம் தேதி வரை விருப்ப மனு பெறலாம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் பிரேமலதா அறிவித்துள்ளார். இதேபோல தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் பனையூர் அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியில் சிறந்த தமிழகம் தற்போது கஞ்சா நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சியே மக்களுக்கு எதிரானதாகத்தான் உள்ளது என்றும், கல்வியில் சிறந்த தமிழகம், கம்பன் பிறந்த தமிழகம் தற்போது கஞ்சா நிறைந்த மாநிலம் மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மாணவர்கள் கத்தி அறிவாளுடன் பள்ளிக்கு செல்லும் சூழல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வருமானத்தை மறைத்ததாக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்ததற்கு எதிராக விஜய் தொடர்ந்த வழக்கில் விஜய்க்கு விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அபராதத்தை எதிர்த்து விஜய் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விஜயின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்து விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 14,120 ரூபாயாகவும், 1 சவரன் 1,12,960 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளியின் விலை 1 கிராம் 20 ரூபாய் குறைந்து 280 ரூபாயாகவும், கிலோ வெள்ளி 20,000 ரூபாய் குறைந்து 2,80,000 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கல்லடிக்குப்பத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் ஏழுமலை வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் உள்ள அவரது வர்த்தக நிறுவனத்திலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வேல்முருகனுக்கு அவரது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற முதல்வரின் நிகழ்ச்சியில் வேல்முருகன் பங்கேற்கவில்லை. சென்னையில் மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் விற்பனை வழக்கில் வெள்ளிமலை உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகை அஞ்சு கிருஷ்ணா கைது செய்யப்பட்டுள்ளார். துணை நடிகை வின்சி என்ற நிவேதா உள்ளிட்ட மேலும் 9 பேரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். வளசரவாக்கத்தில் உள்ள ஒரு இல்லத்தில் நடத்திய சோதனையில் 6 கிராம் மெத்தப்பட்டமைன் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை எனவும் 5.25% நீட்டிப்பதாகவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். ரிசர்வ் வங்கியின் 3 நாள் நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சஞ்சய் மல்ஹோத்ரா,
பணவீக்கம் அதிகரிக்க தொடங்கியதால் வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என தெரிவித்தார். ரெப்போ விகிதம் மாற்றமின்றி இருந்தால் வங்கிக் கடன் வட்டி விகிதங்கள் உயராமல் இருக்கும். வீடு, கார், கல்வி கடன் வட்டி நிலையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.